நவீன நீர்மூழ்கி கப்பல். 1888 செப்டம்பர் 8ஆம் நாள் ஸ்பெயின் நாட்டில் ஐசக் பெரால் கண்டுபிடித்த நீர்மூழ்கி கப்பலின் முதல் சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் உலக நாடுகள் தங்கள் கடற்படைகளை நவீனமயமாக்கிக் கொண்டிருந்தன. ஸ்பெயினின் கடற்படையும் அதன் பாதுகாப்பை மேம்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது. 1885ஆம் ஆண்டு ஸ்பெயினின் கட்டுப்பாட்டில் இருந்த கரோலின் தீவுகள் மீது ஜெர்மனி உரிமை கோரியது. இந்த மோதல் ஒரு போராக வெடிக்கும் அபாயத்தில் இருந்தது. இந்த சம்பவம் கடலுக்கடியில் மறைந்திருந்து தாக்கும் திறன் கொண்ட ஒரு ஆயுதத்தின் அவசியத்தை ஸ்பெயின் கடற்படைக்கு உணர்த்தியது. இந்த சூழலில் ஸ்பெயினின் கடற்படை அதிகாரியான ஐசக் பெரால் 1884ஆம் ஆண்டு மின்சாரத்தின் மூலம் இயங்கும் ஓர் நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கும் திட்டத்தை முன்மொழிந்தார். பெராலின் இந்த புதுமையான திட்டம் ஸ்பெயின் கடற்படை அமைச்சர் மற்றும் பிற அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வார்சாவின் அரண்மனையில் இந்த கப்பலை கட்ட அனுமதி வழங்கப்பட்டது. பெராலின் நீர்மூழ்கி கப்பல் அக்காலத்தின் பிற வடிவங்களில் இருந்து மிகவும் வித்தியாசமானது. இது மின்சார மோட்டாரால் இயங்கிய முதல் நீர்மூழ்கி கப்பல் ஆகும். மேலும் இது நீரினுள் மூழ்கிய நிலையிலேயே டார்பிடோ குழாய் மூலம் தாக்குதல் நடத்தும் திறனை கொண்டிருந்தது. 22 மீட்டர் நீளமும் 2.87 மீட்டர் விட்டமும் கொண்ட இந்த நீர்மூழ்கி கப்பல் 79 டன் எடை கொண்டது. 8 நாட்கள் நீருக்கடியில் இயங்கும் திறன் படைத்த இந்த நீர்மூழ்கியின் சோதனை வெற்றிகரமாக அமைந்த போதிலும் அரசியல் மற்றும் பொருளாதார காரணங்களால் ஸ்பெயின் இந்த திட்டத்தை மேலும் முன்னெடுக்காமல் கைவிட்டது. இருப்பினும் பெராலின் புரட்சிகரமான கண்டுபிடிப்பு நீர்மூழ்கி கப்பல்களின் வரலாற்றில் ஒரு முக்கிய புள்ளியாக கருதப்படுகிறது. இன்றும் ஸ்பெயின் கடற்படைக்கு சொந்தமான பல நீர்மூழ்கி கப்பல்களுக்கு பெரால் பெயர் சூட்டப்பட்டுள்ளது.